சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை கொலை செய்து துண்டு துண்டாக உடலை வெட்டி அடைத்து வைத்து வீசியதாகவும் அதிர்ச்சி வாக்குமூலம். அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் விசாரிக்க வந்த பீதியூட்டும் தகவல். சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடில் அருகே பிரதான சாலையில் கட்டுமான பணி ஒன்று நடந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சூட்கேஸ் ஒன்று கிடக்க அந்த சூட்கேஸில் இருந்து ரத்தம் வடிந்திருக்க அதிர்ச்சி அடைந்தவர்கள் துறைப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பெண் ஒருவரின் உடல் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, அடையாறு துணை கமிஷனர் பொன் கார்த்திக்குமார் உள்ளிட்ட போலீசார் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பெண் யார் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண் 32 வயதான தீபா என்றும் சென்னை மணலியை சேர்ந்த அவர் பாலியல் தொழில் செய்து வந்தவர் என்றும் கண்டுபிடித்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதே பகுதியில் தங்கியிருந்த ஒரு நபர் சூட்கேஸை கொண்டு வந்து அங்கு போட்டு சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து தீவிர விசாரணைக்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதுடைய மணிகண்டன் என்ற இளைஞரை பிடித்து வந்து தீவிரமாக விசாரித்ததில் புரோக்கர் ஒருவர் மூலமாக தீபாவை வரவழைத்ததாகவும் பின்னர் பணம் கொடுப்பதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அங்கிருந்த சுத்தியல் ஒன்றை எடுத்து தீபாவின் தலையில் தாக்கி அவரை கொலை செய்ததாகவும் அந்த கொலை சம்பவத்தை மறைப்பதற்காக சூட்கேஸில் அவரது உடலை பல துண்டுகளாக்கி அடைத்து வைத்து வீசியதாகவும் அந்த இளைஞர் அதிர்ச்சிகர வாக்குமூலம் அளிக்க அவரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறதா. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா 13 ஆண்டுகளுக்கு அப்புறமா நடத்தப்பட்ட தேரோட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி போராடி மீண்டும் நடந்த போராட்டம் பாதியிலேயே நின்னதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ந்து போயிருக்காங்க. இரு தரப்பினர் பயங்கர மோதல், தேரோட்டம் நிறுத்தப்பட்டு அரை மணி நேரம் கழிச்சு நடந்த திடீர் திருப்பம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்துல இருக்கு அரசம்பட்டு கிராமம். இந்த கிராமத்துல பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில நடக்கக்கூடிய தேர் திருவிழால இரு தரப்பினருக்கு இடையில நிறைய பிரச்சனை இருந்த நிலையில கடந்த 13 ஆண்டுகளா இந்த தேர் திருவிழா நடத்தப்படாம இருந்திருக்கு. இந்த நிலையில தான் கோட்டாட்சியர் தலைமையில பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில 14 நபர்கள் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டிருந்தது.